கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் பாதிரிப்பட்டி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலினுடைய சிறப்பான பூச்சொரிதல் பண்டிகையை முன்னிட்டு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய இந்த மேடையில் எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பாட்டிசை பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரின் பாதங்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை உங்கள் அத்தனை பேரின் பாதங்களிலும் காணிக்கையாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு உயிரோட்டம் தந்திருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர், எங்களையெல்லாம் வரவேற்று உபசரித்திருக்கக்கூடிய அருமைக்குரிய ஐயா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருவாளர் ரங்கரையா அவர்களுக்கும் மற்றும் குளித்தலை சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா திருவாளர் ராமரையா அவர்களுக்கும் ஓம் சக்தி குரூப்ஸ் RRD பெரிமீட்டர் ரினிவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தேதி கிடைக்காத அத்தனை பேச்சாளர்களையும் கலைஞர்களையும் இன்றைக்கு பாதிரிப்பட்டியில் ஒன்று சேர வைத்திருக்கக்கூடிய பெருமை அவர்களை சேரும். ஒரு கைதட்டல் அதுக்காகவே நம்ம கொடுக்கலாம். உண்மையிலுமே மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ஒரு சிறந்த ஒரு இசைக்கலைஞர்கள் வந்திருக்காங்க, நல்ல பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. ஒரே ஒரு விநாயகர் பக்தி பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் ஒரு பையன் ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், புத்தி தரும், புத்திர சம்பத்தும் தரும், சக்தி தரும், சித்தி தரும் தான். சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. வழியின்றி வேலனவன் திகைத்தான், வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைபிடிக்க துடித்தான். வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைபிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு கையில் எதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் தீர்த்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் தீர்த்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டம் என்ன பாட்டும் என்ன அனைத்தும், ஆட்டம் என்ன பாட்டும் என்ன அனைத்தும், ஆத்தா நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும், ஆத்தா நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் சுழி போட்டு கையில் எதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு கையில் எதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு கையில் எதுவும் தொடங்கு தொடங்கு. ஒரு கைதட்டல் சிறப்பா அமைஞ்சிருக்குன்னா பண்பாடோடு கூடிய ஊருக்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். நல்ல கைதட்டுங்க, தப்பில்லை. ஒரு நிகழ்ச்சியினுடைய வெற்றி எதில் இருக்கிறதுனா பேச்சாளர்களுடைய பேச்சில் மட்டும் இல்லைங்க,
கீழே அமர்ந்து கைதட்டி ரசிக்கிற உங்கள் கைதட்டல் சத்தத்துல தான் ஒரு நிகழ்ச்சி வெற்றி இருக்கு அப்படின்னு சொன்னா, தம்பி போன முறை இங்க வந்தாருன்னு சொன்னார் மஞ்சுநாதன். இன்றைக்கு போன பூச்சொரிதல் விழாவுக்கு வந்தாரு, கும்பாபிஷேகத்துக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் நம்முடைய பூச்சொரிதல் விழாவுக்கு வந்திருக்கு. அப்ப விஜய் டிவில பெருசா ஃபேமஸ் ஆகல. ஆனா இன்றைக்கு விஜய் தொலைக்காட்சியில குக்கு வித்து கோமாளிங்கிற நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாகவே அவர் மாறிட்டார் அப்படின்னா ஒரு கைதட்டல் கொடுங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா? இந்த தாயினுடைய சன்னிதானத்துக்கு வந்து பாதிரிப்பட்டி மண்ணை ஒரு முறை மிதிச்சிட்டு போன மஞ்சுநாதனுக்கு அந்த ஆத்தாவினுடைய சக்தி இவ்வளவு பெரிய ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுத்திருக்குன்னா, இந்த மண்ணையே கதின்னு நம்பி வாழுகிற உங்கள் அத்தனை பேருக்கும் இன்னும் கைதட்டல் கொடுங்க. என்ன அள்ளி அள்ளி கொடுக்க அந்த தாய் காத்திருக்கிறாளோ. ஆகவே அவளுடைய பாதத்தை அன்போடு வணங்கி உண்மையாகவே ஒரு நல்ல தலைப்பினை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சந்தோஷமா இருக்கானா, கல்யாணத்துக்கு பின்னாடி ஒருத்தன் சந்தோஷமா இருக்கானா? சுருக்கமா சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணா ஒருத்தன் விளங்குவானா விளங்க மாட்டானாங்கிற மாதிரி ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்கீங்க. இதை யார் தேர்ந்தெடுத்து கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா ரவி அண்ணன் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரா? மகிழ்ச்சி. ஆனா உண்மையா சொல்றேன், பல ஊர்களில் இந்த தலைப்புக்கு அவ்வளவு வரவேற்பு, நம்ம ஊர்லேயும் தலைப்புக்கே கைதட்டி அவ்வளவு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே இங்கே பெரும்பாலும் பார்க்குற ஒரு சிலர்கள் மட்டும் நாற்காலியில் உட்கார்ந்துருக்காங்க மஞ்சு. ஆனால் பெரும்பாலும் பாருங்க, நம்முடைய தாய் குலம் சகோதரர்கள், வயதில் மூத்த ஐயாக்கள் எல்லாருமே மண் தரையில் உட்கார்ந்துருக்காங்க. மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? மண் தரையில் அமர்ந்து கூட எங்களால் மணித்தமிழை ரசிக்க முடியும்னு நிரூபிக்கிற ஊர் தான் பாதிரிப்பட்டிங்கிறத ரொம்ப அழகா நிரூபிச்சிருக்கீங்க. ஏன் இந்த மண்ணுக்கு ஒரு சிறப்பு இருக்குயா? இந்த பகுதியெல்லாம் நான் கேட்டேன். என்ன தொழில் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பெருமையா சொன்னாங்க. மரியாதைக்குரிய நம்முடைய கரூர் தங்கவேல் என்ன சொன்னாங்க, இந்த பகுதியெல்லாம் பெரும்பாலும் தம்பி விவசாயம் தான் அப்படின்னாங்க. உலகத்திலேயே வெளுக்காத சாயம் விவசாயம் மட்டும்தாங்க உலகத்தில். ஏன் இந்த உலகத்தில் விவசாயிகளை நாம் வாழ்த்தணும்னா, ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன். விவசாயிகளினுடைய நிலைமைக்கு, தன் வயிறுக்கு உணவு இல்லைன்னா கூட வருத்தப்பட மாட்டாங்க விவசாயி. தான் வயிறுக்கு உணவு இல்லைன்னா கூட, சோறு இல்லைன்னா கூட வருத்தப்பட மாட்டான் விவசாயி. ஆனால் தான் வளர்க்கிற ஆடு மாடுகளுக்கு தீவனம் இல்லைன்னா கண்ணீர் விட்டு கதறுகிறவன் தான் விவசாயி அப்படின்னு சொன்னா, எல்லா உயிர்களையும் வாழ வைப்பதற்காக தன் உயிரை வளர்த்து கொள்ளுகிற, தன் உயிரை வருத்தி கொள்ளுகிற ஒரே இனம் விவசாயிகள் இனம் அப்படின்னு சொன்னா, அதை போற்றி செய்கிற அத்தனை பேரின் பாதங்களுக்கும் பாதிரிப்பட்டியிலே எங்களுடைய குழுவினரின் பண்பான வணக்கங்களை சொல்லி, இந்த மண்ணுங்கிறது எப்படிப்பட்டது தெரியுங்களா? நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். நம்முடைய மரியாதைக்குரிய வேளாண் நம்மாழ்வார், யார் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார்ட்ட பிபிசி வெளிநாட்டுக்காரன் ஒரு சேனல், இங்கே நிறைய சேனல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, யூடியூப் சேனல்ல எடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஐ லவ் மணப்பாறை யூடியூப் சேனல். அடே அப்போ பேரே நல்லா இருக்கு. உண்மையிலுமே கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனல், மஞ்சுநாதன் யூடியூப் சேனல் எல்லாம் வந்திருக்காங்க. மகிழ்ச்சி. இந்த இடத்துல தான் இந்த செய்தியை பதிவு பண்ணணும். உலகம் முழுவதும் பாதிரிப்பட்டி மண்ணிலிருந்து இந்த செய்தி போகணும். அதுக்காக நான் சொல்றேன். பிபிசி சேனல்ல இருந்து நம்மாழ்வார் கிராமத்து மனுஷன், அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்தாங்க. ஐயா, இந்த உலகத்திலேயே அதிசயம்னு எதை நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த உலகத்திலேயே அதிசயம் எது? தம்பி சொல்றாரு, 7 அதிசயம் இருக்குதுல்ல அப்படிங்கிறாரு தம்பி. 8வதா தஞ்சாவூர் கோபுரம் தானே 8வது அதிசயம்ங்கிறார். சந்தோஷம், உண்மைதான். ஆனா அவரு சொன்னது, இந்த உலகத்திலேயே அதிசயம்னா கேட்டீங்க, இந்த உலகத்திலே அதிசயம் என்ன தெரியுமா தம்பி? வெள்ளக்காரங்கிட்ட நம்ம தமிழன் சொன்ன பதில் ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த உலகத்திலேயே பெரிய அதிசயம் எது தெரியுமா? இந்த மண்ணு தான். இந்த உலகத்திலேயே பெரிய அதிசயம் இந்த மண்ணு தான். வெள்ளக்காரன் திருப்பி கேட்டான், ஐயா மண், யூ மீன் சாயில், மண்ணான்னு கேட்டான். ஆமாயா மண்ணு தான். எப்படி சொல்றீங்கன்னா, நம்ம நால்வார் சொன்ன வார்த்தையை கேட்டு வெள்ளக்காரை எழுந்து நின்று கும்பிட்டாயா. அப்படி என்ன வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே ஆச்சரியம் அதிசயம் மண்ணுதான் தம்பி. ஏன் தெரியுமா? எதை போட்டாலும்
மட்கச் செய்கிற இந்த மண் விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்கிறது பாருங்கள். இதை விட ஆச்சரியம் இந்த உலகத்தில் என்னையா இருக்க முடியும்னு கேட்டார். ஏங்க நம்மளையே ஒரு நாள் இதுக்குள்ள போட்டாலும் மக்கி போயிருது. ஆனால் ஒரு விதைய ஊனுனோம்னா செடியா கொடியா மரமா இந்த உலகத்தையே காப்பாற்றுகிற தன்மை இந்த மண்ணுக்கு இருக்கிறதுனா, அந்த மண்ணில் அமர்ந்து நிகழ்ச்சி கேட்கிற நீங்கள் யாரும் அந்த தெய்வத்திற்கு இணையானவர்களாகவே நாங்கள் கருதுகிறோம் என்று சொல்லி, நல்ல மழைங்களையா இங்க நல்ல மழை, மகிழ்ச்சி. என்ன தெரியுங்களா, அந்த கடைசியில் உட்காந்து இந்த நடுவில் உட்காந்துருக்காரு பாருங்க. அது நாளாக வந்துருச்சு, நிகழ்ச்சி நடக்குமா, மக்கள் வருவாங்களா, பேச முடியுமா, பணம் தருவாங்களான்னு 1000 சந்தேகம். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நாங்கள் வர்றது நாளைக்கு வாங்கினாலும் வரலாம், 10 நாள் கழித்து வாங்கினாலும் வரலாம், அதானே உண்மை. ஆனால் மழை நாளைக்கு வானா வருமா, நாளான்னைக்கு வானா வருமா? இப்போ கைதட்டல் கொடுங்க அந்த ஆத்தாவுடைய கருணைக்கு. உண்மையாக சொல்கிறேன், நம்முடைய பாதிரி பட்டியில அருள்மிகு மாரித்தாய்க்கு மாரியம்மனுக்கு நீங்கள் எடுத்திருக்கிற பூச்சொரிதல் விழாவினை அவள் மனப்பூர்வமாக ஏற்று மனம் குளிர்ந்திருக்கிறாள் என்கிற சத்திய சாட்சிதான் மழை துளி இந்த மண்ணை நனைத்திருக்கிறது, நம் அத்தனை பேரின் மனங்களையும் குளிர வைத்திருக்கிறதுன்னா அதுதான் மகிழ்ச்சி. ஐயா, ஏன் கைதட்டலை மட்டும் குறைச்சிடாதீங்க, எங்களுக்கு பெரிய டானிக்கே அதுதான். ஏன் கைதட்டல் கேட்கிறோம்? ஒரு மனுஷன் பிறக்கும் போது அவனுக்கு கிடைக்கிறது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களின் கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. என்ன அழகா உட்காந்து, எனக்கு உண்மையை நான் ஜெயா தொலைக்காட்சியில் இருக்கேன், தம்பி விஜய் தொலைக்காட்சியில் இருக்காங்க, ஒவ்வொரு கலைஞர் தொலைக்காட்சியில் இருக்காங்க, ராஜ் தொலைக்காட்சியில் இருக்காங்க, மெகா தொலைக்காட்சியில் இருக்காங்க, ஒவ்வொரு தொலைக்காட்சியிலிருந்து வந்திருக்கோம். சொல்ல போனா ஒட்டுமொத்த தொலைக்காட்சியவே இன்னைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிரிப்பட்டியில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. நாங்க எல்லாரும் தொலைக்காட்சியில பேசுறவங்க தான் ஐயா. ஏசி ரூம்ல பெரிய மண்டபத்தில் ஹாலில் காமராஜர் அரங்கத்தில் ஏசி ஹாலில் தான் ஷூட்டிங் நடக்கும். எப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுங்களா? அப்படி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஐஸ் வாங்கி சூப்பிக்கிட்டு இப்படி தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கைதட்டல் பாருங்க, இப்படி தான் என்னமோ செத்தவங்கையில் வெத்தலை வாக்கு கொடுத்த மாதிரிங்கிறாரு தம்பி சார். அதெல்லாம் பெரிய பாராட்டு நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பேசிக்கொண்டிருக்கிற எங்களுக்கு உண்மையான ரசனைனா என்ன? எங்கள் மண்ணும் ஈரம் எங்கள் மனசும் ஈரம்னு உட்கார்ந்து எங்களுக்காக கேட்குறீங்க பாருங்க. இந்த மக்கள் இருக்கின்ற வரை பட்டிமன்றத்திற்கோ தமிழுக்கோ என்றைக்கும் அழிவே இல்லை என்பதை சொல்லி, வாழ்க்கையில எது சொர்க்கம் தெரியுங்களா? எது சொர்க்கம் தெரியுங்களா? நான் இப்ப நம்ம ஊர்ல சொல்லிட்டு போறையா, வாழ்க்கையில எது சொர்க்கம்னா இப்படிப்பட்ட உறவுகளோடு அமர்ந்து ஒரு நிகழ்ச்சியை கேட்கறதே சொர்க்கம். இப்படி ஒரு உறவுகளோட உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை கேட்கறதே சொர்க்கம். இசைஞானி இளையராஜா எது சொர்க்கம்னு ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க. சரணத்தில் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. உண்மையிலுமே என்ன நேரம் இல்லை, 6 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய முன்னுரைக்கு திரையிட்டு விரைவாக இவர்களை களமிறக்க நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா வானம் வருண பகவார் ஆத்தாவினுடைய அருள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். எது பக்திங்கிறக்காக ஒரே, ஏன்னா பூச்சொரிதல் விழா ஆத்தா சன்னதிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆத்தா வாசலுக்கு முன்னாடி உட்கார்ந்து மேடை போட்டு பேசுகிறோம். ஒரு வார்த்தையாவது எது பக்தி? கண்ணதாசன்ட்ட போய் கேட்டாங்க,
ஐயா ஏன் சாமி கும்பிடணும், ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாருங்க கண்ணதாசன். என்ன வார்த்தை தெரியுங்களா? நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதின்னு ஒரே வார்த்தை முடிச்சுட்டாரு. இன்னொருத்தர் கேட்டார், கோயிலுக்கு போனா கஷ்டம் வராதா ஐயா, கோயிலுக்கு போனா அழுகையே வராதா, கோயிலுக்கு போனா துன்பமே வராதா, கோயிலுக்கு போனா எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னா அதுக்கும் கண்ணதாசன் பதில் சொன்னார், கோயிலுக்கு போனா கஷ்டம் வரும், கோயிலுக்கு போனாலும் கண்ணீர் வரும், கோயிலுக்கு போனாலும் துக்கம் வரும், துயரம் வரும். அப்புறம் ஏன் கோயிலுக்கு போறோம்னு கேட்குறீங்களா? எல்லா துயரத்தையும் எல்லா துன்பத்தையும் எல்லா கண்ணீரையும் தாங்குகிற வலிமை கோயிலுக்கு போனா அந்த ஆத்தா தருவாங்கிறதுக்காகத்தான் நம்ம கோயிலுக்கு போறோம்னு கண்ணதாசன் சொன்னார். அப்படின்னா எங்க ஊர் பெருந்துறைங்க, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, தொழில் நகரம், விவசாயமும் இருக்கு. எங்க ஊர்ல சோழீஸ்வரர் கோயில் இருக்கு, ரொம்ப பழமையான சிவன் கோயில். பிரதோஷம் தவறாம பெரும்பாலும் போயிடுவேன். இந்த முறை பிரதோஷத்துக்கு போக முடியல, சரி காலையிலேயே போய் ஈஸ்வரனை பார்த்துடலாம் சிவனை பார்த்துடலாம்னு போறேன். ஒருத்தன் கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்க்கறான், வெளியில வந்து செருப்பை பார்க்கறான், கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்க்கறான், வெளியில வந்து செருப்பை பார்க்கறான். கொஞ்ச நேரம் ஆச்சு சாமியை விட்டுட்டான், செருப்பையே கும்பிட்டுட்டு இருக்கான் சார், செருப்பையே கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வழியா மஞ்சுநாத மாதிரி ஒரு பெரிய மனுஷன் வந்தார். வந்தவர் பலார்னு ஒரு அறை விட்டார். ராஸ்க்கு, சாமி அங்க இருக்கு, செருப்பை பார்த்து கும்பிட்டுட்டு இருக்க, என்னடா பக்தி? அவன் சொன்ன, ஐயா புது செருப்புங்கய்யா, 700 ரூபா போட்டு வாங்கியிருக்கேன், திருமண நேரத்தில் ஆட்டையை போட்டுறானுங்கய்யா, அதுக்குதான் என்ன மாதிரி பண்ணணும்னார் அந்த பெரிய மனுஷன். என்ன மாதிரி? 2 செருப்பையும் எடுத்து மஞ்சப்பையில போட்டு கக்கத்திலே வச்சுட்டு வந்துட்டேன் பாருன்னா. இதுக்கு கம்முன்னு இருந்திருக்கலாமா? எது பக்திங்கிறத கவியரசு கண்ணதாசன் 2 வரியில பாட்டுல சொன்னாங்க. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, தெய்வம் இருப்பது எங்கே. கண்ணதாசனுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை அழகா சொன்னா. சரி, இப்படி எல்லாம் ஒரு பக்தி செலுத்தி கொண்டு இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல தலைப்பினை கொடுத்திருக்கிறார்கள். மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா? திருமணத்திற்கு முன்புதான் அப்படின்னு 3 ஆண்கள் பேச வந்திருக்காங்க. இல்லை இல்லை, திருமணத்திற்கு பின்புதான் என்று 3 பெண்கள் பேச வந்திருக்காங்க. இவர்களுடைய வாதத்தை உங்களோடு சேர்ந்து நானும் சுவைக்க காத்திருக்கிறேன். திருமணத்திற்கு முன்புதான் என்கிற அணிக்கு அணித்தலைமை ஏற்று வருகை தந்திருக்கிறவர். ஒரே வார்த்தையில் இவருக்கு சொல்லணும்னா, விஜய் டிவி புகழ், கலைஞர் தொலைக்காட்சி புகழ், சன் டிவி புகழ் அதெல்லாம் விட்டுருங்க. அடிப்படையில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேடையையும் விவசாயிகளுக்காக பரிந்து பேசுகிற ஒரே பேச்சாளர். இதுக்கு தான் நீங்க கைதட்டல் கொடுக்கணும். எல்லா விவசாயிகள் அப்படின்னா வாட்ஸ்அப்ல பச்சை கலர்ல டிபி வைக்கிறத மட்டும்தான் பெருமையா நினைக்கிறாங்க. வாழ்நாள் முழுவதும் தன் தோளில் ஏப்பா பச்சை துண்டை போட்டிருக்கேன்னு கேட்டா, என் தோளில் சுமந்தாவது விவசாயிகளுக்கு நல்ல விஷயத்தை நான் சொல்லி கொடுப்பேன்கிறத வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வரக்கூடியவர். ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், கவுண்டம்பாளையம்னு ஒரு திரைப்படம். அந்த கவுண்டம்பாளையம் படத்துல ஒரு மகள் அப்பா, அந்த கேரக்டர் பார்த்துருப்பீங்க. அந்த அப்பா வேற யாரும் இல்லை, இவர் தான் அந்த மகளுக்கு அப்பாவா நடிச்சது. ஒரே வார்த்தை சொல்லணும்னா, அந்த செருப்பு வாங்கி தர்ற ஒரு காட்சி ஒன்று நீங்க அந்த படத்துல நீங்க பார்க்கலாம். மகளுக்கு 1000 ரூபாய்க்கு மேல போட்டு செருப்பு வாங்கி கொடுத்துட்டு அருந்த செருப்போடும் அழுகையோடும் வீட்டிற்கு வருகிற அப்பா கேரக்டர்ல நடிச்சவர் தான் வேற யாரும் இல்லை, அன்பு தம்பி. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அப்பாவா நடிச்சிருக்க மாட்டாரு, அப்பாவாகவே வாழ்ந்து காட்டிய பெருமைக்குரியவர். எங்களை போல இன்னும் எத்தனையோ கலை குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக ஜீவாதாரமாக இருந்து வரக்கூடிய அன்பு தம்பி கொங்கு தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க.
சரியான பாட்டு போட்டிருக்கீங்க. உண்மையா சொல்றேன், போன வருஷம் வரும்போது வயிறு கொஞ்சம் உள்ளடங்கி தான் இருந்தான். இந்த வருஷம் வரும்போது பாருங்க வாயும் வயிறுமா வந்திருக்கான் தம்பி. உண்மையிலுமே அதுக்கு சரியான பாட்டு அவங்க போட்டாங்க. வளர்ந்த கலை மறந்து விட்டான் கேளடா கண்ணா, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. சரியான பாட்டை போட்டிருக்கீங்க. அதற்கு துணையாக பேச வந்திருக்கிறவர் அருமை சகோதரன். உண்மையா தம்பி கோபிச்செட்டிப்பாளையம்னா அவர் கோயம்புத்தூர். தம்பியும் கொங்கு தமிழ், அவரும் கொங்கு தமிழ். மிகச்சிறப்பாக தன்னுடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் முதுநிலை தணிக்கையாளராக பணியாற்றி வந்தாலும், சீஃப் ஆடிட்டராக இருந்துட்டாலும் கூட, இப்படி இரவு நேரங்களில் நல்ல நிகழ்ச்சிகளில் தன்னுடைய சிறப்பான பேச்சை வெளிப்படுத்தக்கூடிய அன்னூரிலிருந்து வருகை தந்திருக்கிற அருமை தம்பி தமிழரசன் அவர்கள் வந்திருக்காங்க. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், அட நன்மையே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. அவருக்கு என்னைக்கு ஆனந்தம் தான். ஏன்னா ஊட்ட விட்டு 300 கிலோமீட்டர் வந்துட்டாரு, அதனால ஆனந்தம் தான். பொண்டாட்டி இம்சை இல்லை, அதனால பாருங்க சிலுக்கு வேட்டி சிலுக்கு சட்டைன்னு இன்னைக்கு ஒரு தினுசா தான் இருக்கார். சிலுக்கு என்னைக்கு வேட்டி கட்டுச்சான், ரொம்ப முக்கியம் நாட்டில். நிறைவா வருகை தந்திருக்கிறவர் நீங்கள் கலைஞர் தொலைக்காட்சியில மரியாதைக்குரிய நகைச்சுவை தென்றல் ஐயா லியோனி அவர்களினுடைய தலைமையில் கீழ் ஒவ்வொரு சிறப்பான விசேஷ நாட்களிலும் ஒளிபரப்பாகக்கூடிய சிறப்பு பட்டிமன்றத்தில் சிறப்பாக பேசக்கூடிய எனக்கு தெரிந்து மிகச்சிறந்த கவிஞர், நல்ல அன்புக்குரிய சகோதரர் கடலூர் தணிகை வேலன் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல். சொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், அந்த தொட்டு தொட்டு எழுத்து வரும் சோரான தங்கரதம். நீ தங்க கட்டி சிங்க குச்சி பேர சொல்லும் பாதிரி பட்டி. நல்ல கைதட்டல் கொடுங்க, அருமையா வாசிக்கிறாங்க. நல்ல இவங்க 3 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழ்ந்த காலம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏது சார் 3 முடிச்சு போட்டோன்னையே இவன் முடிஞ்சு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்றக்காக இவங்க 3 பேரும் இல்லை, திருமணத்திற்கு பிறகுதான் உண்மையான மகிழ்ச்சி வாழ்க்கையில தொடங்குது, அதுதான் மனித வாழ்க்கையினுடைய வசந்த காலம் என்று பேசுவதற்காக 3 பெண் பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. அதில் மூத்த பேச்சாளர்னு சொல்லத்தான் ஆசை, ஆனால் வளரவே மாட்டேங்குது. நான் என்னதான் சொல்லட்டும். அதனால மிகச்சிறப்பாக கொஞ்சம் பிடிக்குது பார்த்து. தஞ்சை மாவட்டத்தில் ஒரத்த நாடுங்கிறதுல புகழ் பெற்றவங்க. அவங்க தெம்மாங்கு பாடி பழகி பேசி அங்கதான் வாழ்ந்து வளர்ந்தவங்க. ஒரத்த நாடு புகழ். ஆனால் மன்னார்குடியை தாய் வீடாக கொண்டு இன்றைக்கு ஒரு தமிழாசிரியையாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக அவருடைய நாட்டுப்புற பாடல்களில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கார். ஒரு கைதட்டல் கொடுங்க. டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. மன்னார்குடியிலிருந்து வருகை தந்திருக்கிற திருமதி பழனி அம்மாள் வீரமணி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல். வாடி கூட்டா புள்ள அந்த பாட்டானே. ஆமா, சிரிப்புல சிரிக்கிறது தப்பில்லைம்மா. எங்க சிரிப்பா ஒரு முறை சிரிக்கிறது தப்பில்லை, பல்லு விளக்கிட்டு சிரி. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பதறதா இல்லையா? உண்மையிலுமே மிகச்சிறப்பாக வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து வருகை தந்திருக்கிறவங்க சாத்தூரில் ஒரு தனியார் கல்லூரியிலே பேராசிரியராக வணிகவியல் துறையில் பணியாற்றினாலும்
உண்மையாகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களிடத்திலெல்லாம் சென்று பல நாடுகளுக்கும் சென்று பேசி வரக்கூடிய நல்ல நகைச்சுவை, நல்ல பாடல் முதலியவற்றையெல்லாம் சிறப்பாக செய்திருக்கக்கூடிய, பங்களிப்பை தந்து கொண்டு இருக்கக்கூடிய சாத்தூர் திருமதி ரோகிணி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல். ஆட்டமா தேரோட்டமா, ஆட்டமா சதிராட்டமா, தயவு செய்து ஆடிராதீங்கம்மா. மேடை ஏதோ மண்ணில் பொதுன்னு இறங்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. தயவு செய்து ஆட்டமானு பாடுங்க, ஆனால் ஆட்டமான ஆட்டம் ஆடிராதீங்க. ஆத்தா அந்த எனக்கு என்னமோ இந்த பக்கம் மேடு இந்த கைலாயத்தில் திருமணம் பார்க்க முடியாமல் அமுக்குனார் ஒரு சிவபெருமான், அந்த மாதிரி இந்த பக்கமாக இறங்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நீ பார்த்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணு, நீ தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க, இந்த பக்கம் பார்த்து பேலன்ஸ் பண்ணு. ஆனால் உண்மையாக எவ்வளவு நகைச்சுவையாக தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு மிகச்சிறப்பாக நகைச்சுவையாக பேசக்கூடிய அன்பு சகோதரி அவங்க. அதை தொடர்ந்து வருகை தந்திருக்கிறவங்க, இந்த அணியில் நிறைவு பேச்சாளராக வருகை தந்திருக்கிறவங்க, கலைஞர் தொலைக்காட்சியிலே தில்லு முள்ளுங்கிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், சன் டிவியில் உங்களும் காமெடி ஜக்ஸ் நிகழ்ச்சியும்னு எத்தனையோ இடங்களில் நிறையா வெப் சீரீஸில் சின்னத்திரை நடிகையாகவே வலம் வரக்கூடிய, இன்றைக்கு சென்னையிலே புகுந்த வீட்டை பெற்று மிகச்சிறப்பாக வாழ்ந்து வரக்கூடிய திருமதி லலிதா அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு நல்ல கைது. நீனையெல்லாம் அது இவன் பாட்டு. சுந்தரி நீதானே, சொப்பன லோகத்தில் நீதானே, சொப்பன 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 சுந்தரி. நல்லா பேசக்கூடியவங்க, ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. 6 பேருக்கு 6 பாட்டை போட்டு அமர்க்கலப்படுத்திட்டாங்க இசைக்கலைஞர்கள் மிகச்சிறப்பாக. ஏன்னா நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்திருக்கோம். ஆனால் அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க. எங்கேன்னு கேட்குறீங்களா? பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. உண்மையிலுமே சொல்லணும்னா காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் ஃபேமஸ்ஸு. இன்னும் வேறுபாடு என்னன்னு கேட்டால், பாண்டிச்சேரியில் என்ன சிறப்புன்னு கேட்டேன். அந்த தம்பிகிட்ட கேட்டேன், பாண்டிச்சேரியில் என்ன சிறப்புன்னு. அங்கே எல்லாமே சிறப்பு தான் சார் அப்படின்னார். புரிஞ்சு சிரித்தவங்களுக்கு நன்றி. ஆனால் உண்மையிலுமே தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்ட மாநிலம். மஞ்சு கேரளாக்காரன் முல்லை பெரியார் அணைய உயர்த்த விட மாட்டேங்கிறான். கேஸ் மேல கேஸ் நடக்குது. ஆந்திராக்காரே கிருஷ்ணா நதி நீர் பங்கீட்டில் பிரச்சனை நடக்குது. கர்நாடகா காவிரியில் பிரச்சனையோ பிரச்சனை. ஆனா தமிழ்நாட்டுக்கு 365 நாளும் தண்ணி சப்ளை பண்ற ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி தான். புரிஞ்சவங்க கைதட்டுங்க. அதுவும் குழாயில் அனுப்புனோம்னா டஸ்ட் பாமாயிரும்னு பாட்டல் அடைச்சு பொட்டி போட்டு ஏத்துறாங்க. பாண்டிச்சேரிக்கு இதுதான் பெருமைன்னு தயவு செய்து யாரும் நினைச்சிடாதீங்க. 1908ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் நம் மகாகவி பாரதியாரை வெள்ளையர்களிடத்திலிருந்து பாதுகாத்து காப்பாற்றி கொடுத்த மண் பாண்டிச்சேரி மண் என்பதுதான் அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டிய பெருமை என்பதை சொல்லி, காரைக்காலிலிருந்து வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் கீபோர்ட் இசைக்கலைஞர் திரு கரிகாலன் அவர்கள் வந்திருக்காங்க. சூப்பர், அருமை. அவரை சொல்லும்போது இவர் வாசிச்சார் பாருங்க, அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அதே காரைக்கால் மண்ணிலிருந்து பேடைசை கலைஞர் ஏறக்குறைய 10 மணி நேரம் 11 மணி நேரத்திற்கு மேலே பயணம் பண்ணி நம்ம மண்ணுக்கு வந்திருக்காங்க பாதிரிப்பட்டிக்கு. இந்த கலைப்பும் இந்த சலைப்பும் திறனும்னா உங்கள் கைதட்டல் தான் எங்கள் சோர்வுக்கான மருந்து என்பதை சொல்லி, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பேடைசை கலைஞர் கார்த்திக் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க.
இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் முன் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. சபாஸ். ஏன் மஞ்சுநாதனை பார்த்து இனிமைன்னு சொன்ன தெரியுங்களா? சுகர் 600 இருக்கு உடம்புல, அதனாலதான் இனிமை இதோ இதோன்னு சொன்னேன். தெரியணும்பா, சாதாரண எப்படிப்பட்ட சிரமங்களோட ஒரு பேச்சாளர் மேடை ஏறி பேசுறேன்னு மக்களுக்கு தெரியணும். அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய மஞ்சுநாதன் இப்பொழுது திருமணத்திற்கு முன்புதான் சொல்ல வந்திருக்காங்க. நல்ல ஆடியோ சார், நல்ல பேரு. உங்க பேரு? உங்க பேருன்னு அங்க பாத்தீங்க, அங்க ஆடியோ சார் கௌதம், கௌதம் ஆடியோஸ். ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மை உங்க வீட்டினுடைய அத்தனை விசேஷங்களுக்கும் எல்லா விசேஷங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஆடியோஸ் கௌதம் ஆடியோஸ். ஓகேவா சார்? மகிழ்ச்சி. நல்ல ஏன்னா இதுதான் ஒலி வாங்கி, சில இடங்கள்ல உயிர் வாங்கியா இருக்கும். ஏன் அன்னைக்கு ஒரு ஊருக்கு போய் அலோ அப்படிதான் சொன்னேன், அலோ அப்படிதான் சொன்னேன். அவர் ஏதோ நட்டை திருகி விட்டுட்டாரு, அங்கே ஏதோ மாறி அயோக்கிய பயில அயோக்கிய பயில அயோக்கிய பயிலன்னு கேட்டிருக்கு. அங்கிருந்து ஒரு ஆள் பாதி மப்பில் அருவாளை தூக்கிட்டு வரான், அதுவும் மொன்ன அருவா, பெரிய அருவாலை ஒரே போடு போட்டால் போயிடுவான்னு சொல்லி மொன்ன அருவாலை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வெட்டலாம்னு இருந்திருப்பான் போல. உண்மையிலுமே அப்படியெல்லாம் மாறி வர்ற இடத்துல சிறப்பாக நல்ல ஒரு ஒளி அமைப்பை செய்திருக்கிறார்கள். யூடியூப் நிறுவனத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் நன்றிகளை சொல்லி, உண்மையாக ஐ லவ் மணப்பாறை யூடியூப் சேனல், கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனல், அத்தனை பேருக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல், அத்தனை பேருக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் இனிய வாழ்த்துக்களையும் சொல்லி, முதல் வாதத்தை தொடங்குவதற்காக அன்பு தம்பி மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல கைதட்டல். திருமணத்திற்கு முன்புதான் மனுஷனுக்கு சந்தோஷம்னு பேச வர்றார். எதை வேணாலும் எடு. ஹலோ, நீ சொல்ற மாதிரி எங்க மாமனார் சொல்லலையே எதை வேணாலும் கட்டுன்னு. மாமனார் என்ன சொன்னாரு? உன்னைத்தான் காட்டி கட்ட சொன்னேன். இவனை எது எடுக்கல அப்படி கேட்டு எதை வேணாலும் எடுக்கிறேன் பையன். நடுவர் அவர்களே சொல்லுப்பா. இப்பதான் கும்பாசயத்துக்கு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால அந்த மண்ணை மூச்சுட்டு போனோம். வழக்கமா ஒரு கட்டாப்புக்கு போனா வருஷம் நம்மளை கூப்பிட்டு பட்டிமன்றம் கொடுக்கறது அந்த ஊரோட வழக்கமா மாறிடுது. ஆமா, ஏன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறோம் அந்த ஊருக்கு. ஆனா இந்த பாதிரி வெட்டியில மட்டும் கும்பாசயத்துல நல்லா பேசினான்னு பட்டிமன்றம் கூப்பிட்டு கொடுத்தாங்களா, இல்ல அங்க நல்லா பேசுறீடா நல்லா பேசணும்னு பட்டிமன்றம் கூப்பிட்டு கொடுத்தாங்களான்னு தெரியாத. உண்மையாலுமே இந்த வாய்ப்பை அள்ளி வழங்கி இருக்கக்கூடிய அருமை அண்ணன் ரவி அவர்கள், நான் இங்கே வருவதற்கு மிகவும் முக்கியமான காரணம் அருமை மாமா தங்கவேல் அவர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் மனசார வாயார வாழ்த்தி, எப்பவுமே ஊருக்கு போனா ஆத்தாள் அழைக்கிறது வழக்கம். போன வருஷம் கும்பாசயத்தில் அழைச்ச போதே கிட்டத்தட்ட 50 பேருக்கு சாமி வந்த அண்ணா, சரி இந்த கட்டாப்பும் திட்டீரி எலுமிச்சு பழம் கொண்டாந்து வச்சுக்கோங்க, ஆத்தாள் அழைச்சு விடுறேன்